அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஹலோ, நான் தான் ராம். சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, நான் ரத்னமான் கம்பெனில இருந்து வரேன். இந்த ஃபைல கொடுக்கணும். நம்ம சிந்து மாதிரியே அப்படியே எப்படி? கொடுங்க. என்னாச்சு? இவன் பாக்குற பார்வையே சரியில்லையே. ஏன் சிவானிய இந்த பார்வை பாக்குறான்? ஹலோ ஹலோ. ஒரு நிமிஷம். ஹலோ, உங்க பேர் என்ன? ராம்னு கேட்டுதானே உள்ள வந்தீங்க? உங்ககிட்ட இல்லைங்க, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? சிவானி. சிவானி, அப்படியே நம்ம பாப்பா மாதிரியேவும். நீங்க இந்த ஆபீஸ்ல இங்கதாங்க ஒர்க் பண்றேன். அப்படியா? ஆனா நான் இதுக்கு முன்ன உங்களை பார்த்தது இல்லையே. ஹலோ ஹலோ, நானும் உங்களை பார்த்தது இல்ல. எதுக்கு தேவையில்லாம இப்ப பேசிட்டு இருக்கீங்க? ஹே ராம், ஒரு நிமிஷம் பேசாம இரு. பேசாம இரா? டேய், அது ஏன் சிவானிடா? என்ன இவன் இவ்வளவு ஷாக்கா சிவானிய பாக்குறான்? என்னவா இருக்கும்? சொல்லுங்க சிவானி, நான் உங்களை இதுக்கு முன்ன இந்த ஆபீஸ்ல பார்த்தது இல்லையே. நியூ ஜாயின் சார். இப்பதான் 1 வீக்கா ஒர்க் பண்றேன். அப்படிங்களா? நீங்க எந்த ஊரு? இங்கதாங்க பக்கத்துல, இந்த ஊர் தான். ஓகே ஓகே. உங்க அப்பா அம்மாலாம்? அப்பா அம்மாவா? எதுக்கு இவன் இவ்வளவு டீடைல கலெக்ட் பண்றான்? யோ என்னையா பிரச்சனை உனக்கு? எதுக்கு இவ்வளவு டீடைல் கேக்குற? ஹேய், உன்னை கொஞ்ச நேரம் பேசாம இருன்னு சொன்னேன்ல. டேய் சிவானி, நீங்க சொல்லுங்க. உங்க அப்பா அம்மா, சொந்த பந்தம் எல்லாருமே? எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இல்லைங்க, சும்மா தெரிஞ்சுக்கலான்னு. என்ன பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது வந்து அப்படி கேளுடி என் செல்லா குட்டி. இல்ல சிவானி, நீங்க யாரு என்னன்னு கொஞ்சம் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? ஹலோ ஹலோ, என்னங்க நீங்களும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஆளுன்னு நினைச்சுதான் நீங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னேன். ஓகே, இதோட நிப்பாட்டிக்கோங்க. இல்ல சிவானி, உங்க அப்பா அம்மா பேர் மட்டும். ஹலோ, என்னங்க யார்கிட்டயும் நம்பி பேச கூட முடியாது. ராம், நான் ஃபைல் எடுத்துட்டு கிளம்புறேன். ஓகேமா, கிளம்பு. போ 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 போ. என்னம்மா? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஐயோ, கொஞ்சம் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். சிவானி ப்ளீஸ், உங்களோட டீடைல் மட்டும் எனக்கு சொல்லுங்கண்ணே. இல்லாட்டி உங்க அட்ரஸ் கூட சொல்லுங்க, நான் வீட்ல வந்து கூட பேசிக்கிறேன். என்னது, வீட்ல போய் பேசுவியா? டேய், நானே இது வரைக்கும் இதை பத்தி எல்லாம் யோசித்தது இல்லடா. வந்த செகண்ட்ல, பார்த்த நிமிஷத்துல எப்போடா? அட பாவிகளா, விட்டா குடும்பத்தோட போய் பொண்ணு கேட்டுருவானோ? இதுக்காக இவ்வளவு டீடைல் விசாரிக்கிறான். சிவானி ப்ளீஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க, எனக்கு பிடிக்காது. பேர் தானே கேக்குறீங்கன்னு சொன்னா இப்ப குடும்பத்தோட டீடைல், அட்ரஸ் எல்லாம் கேக்குறீங்க. இல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல சிவானி, அது வந்து. ப்ளீஸ் ஸ்டாப். எதுவும் பேசாதீங்க. இல்ல சிவானி, நான் ஸ்டாப் சொன்னேன் இல்ல. பேசாதீங்கன்னா பேசாதீங்க. அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுமா? நானே பார்த்து பேசிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா வந்த செகண்ட்ல அட்ரஸ் வரைக்கும் கேட்டுட்டான். நல்ல வேலை போன் நம்பர் கேட்கல. சிவானி சாரி தப்புதான். பார்த்த உடனே அட்ரஸ் எல்லாம் கேட்கறது தப்புதான். சரி ஓகே, உங்ககிட்ட போன் நம்பர் இருக்கா? டேய், கேட்டுட்டான். என்ன போன் நம்பரா? ஆமாங்க. உங்க போன் நம்பர் மட்டும் கொடுங்க. நான் பேசுறதுக்கு இல்லங்க, வீட்டுல போய் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரையும் பேச சொல்றேன். என்னது, எல்லாரையும் பேச சொல்வியா? டேய், ஒரு வாரமா பேசிட்டு இருக்கேன்டா. இன்னும் இந்த போன் நம்பர் நான் கேட்கல. எங்க அப்பாட்ட பேச சொல்றேன்னு சொல்லல. இத்தனைக்கும் ஏன் கூட எங்க அப்பா கூட ஃப்ரெண்டுன்னு சொன்னா. அப்படி இருந்தா நான் போன் நம்பர் வாங்கலையடா. நீ பார்த்த நிமிஷத்துல. சரிதான், சொல்லுங்க உங்க போன் நம்பர் மட்டும். ஹலோ, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான். சிவானி, நீ என்ன தப்பா பேசாதீங்க, போதும். என்னங்க, என்ன ஒரு எண்ணத்துல இதெல்லாம் கேக்குறீங்க? ஒரு பொண்ணை பார்த்ததும் பேர் கேக்குறீங்க, அட்ரஸ் கேக்குறீங்க, போன் நம்பர் கேக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? இல்ல என்ன ஒரு மைண்ட் செட்ல இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க கேட்டதும் நாங்க எல்லாமே கொடுத்துடணுமா? ஏங்க, பொண்ணுங்களை நிம்மதியா இருக்க விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு வரோம்னா எங்களோட கஷ்டம் எங்களுக்கு. கொஞ்சம் கூட அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம போன் நம்பரும் அட்ரஸும் எங்க இருந்துதான் இந்த மாதிரி எல்லாம் வாராங்களோ? ஆமா, வர பசங்கள்லாம் ரொம்ப மோசம். என்ன பாக்குற? நினைக்கலாம் நானும் பசங்க தானே, ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. சரி ஃபைல கொடுத்துட்டு நீ கிளம்பு. டேய் ஹலோ, என்னடா வாடா போடான்னு சொல்ற? டேய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. சிவானி கிட்ட பேசிட்டு வாரேன். என்ன இன்னும் பேசுவியா? ஹலோ, உங்ககிட்ட பேச ஒண்ணு இல்ல. ஏய் சிவானி, ஹலோ சிவானி. டேய் அதான் போயிட்டால. என்னடா, என்ன உனக்கு அறிவு இருக்கா? பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஊட தொணங்குற. டேய், இது என்னோட ஆபீஸ்டா, இருந்துட்டு போ. அதுக்காக ஒரு பொண்ணு கிட்ட பேச மாத்திரம் இப்படிதான் ஊட வருவியா? ஏய் நிறுத்து. என்னடா, என்ன பேசுற? இங்க பாரு, அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாருடா? சொல்லு. அந்த பொண்ணு வீடு தெரியுமா? போன் நம்பர் தெரியுமா? அவங்க அப்பா அம்மா யாரும் தெரியுமா? பிறந்ததுல இருந்தே இந்த ஊர் தானா? சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு.
டேய் சொல்லி தொலை. உன் பேர் என்ன? இப்ப அது ரொம்ப முக்கியம். அந்த பொண்ணை பத்தி சொல்றா. டேய் உன் பேரு சொல்லு. சரத். சரத். டேய் தம்பி சரத்து. ஓய். சரிடா சரத்து. நீ எதுக்கோ ட்ரை பண்றேன்னு தெரியுது. ஆனா என்னன்னு தான் எனக்கு புரியல. ஆனா உன்னை நல்ல மனசுல வச்சுக்கோ. சிவானிய பத்தி உன் மனசுல ஏதாவது ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடு. அழிக்கணுமா? ஆமாண்டா. என் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். சிவானி தான் எனக்கு எல்லான்னு. என் மனசுல உள்ளதை ஏதோ அவகிட்ட சொல்லல. இருந்தாலும் சீக்கிரமே சொல்லுவேன். உன் மனசுல ஏதாவது ஒரு எண்ணம் இருந்தா இந்த ஆபீஸோட தூக்கி எல்லாத்தையும் போட்டுட்டு இடத்த காலி பண்ணிடு. இனி ரத்னமன் கம்பெனில இருந்து நீ மட்டும் இங்க வந்துடாத. நீ அப்பனா சிவானிய லவ் பண்ற? ஆமாண்டா. இங்க பாரு, இன்னும் லவ் சொல்லல. சொல்லிராத. சொல்லிராதவா? ஏண்டா? அந்த பொண்ணு சிவானியா இருக்கலாம். ஆனா அவ என்னோட. ஏய் போதும், எதுவும் சொல்லிராத. டேய் இங்க பாரு, ஃபைல கொடுத்துட்டு கிளம்பிரு. இனி இந்த பக்கமே வராத. டேய் ராம், கிளம்புறியா? அப்புறம் சிவானி கிட்ட இனி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஓஹோ, சிவானிய பத்தி பேசுனதும் இவன் நாமளும் சிவானிய உருப்பிடும்டா. சிவானி என் தங்கச்சி சிந்து மாதிரி இருக்கா. இவளும் எனக்கு தங்கச்சி தான்டா. உண்மையிலே ரொம்ப ஒரு ஆச்சரியம். இந்த மாதிரி எல்லாம் அதிசயம் நடக்குமா? என் பாப்பா மாதிரியே சிவானி. சிவானி, நீ என் கூட பிறக்கலனாலும் நீயும் என் பாப்பாவும் ஒண்ணுதான். இனி அடிக்கடி இந்த ஆபீஸ் வருவேன், உன்னையும் பாப்பேன். என்னாச்சு இவனுக்கு? ரொம்ப யோசிக்கிறானே. என்னவா இருக்கும்? டேய் என்னடா என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லடா, லவ் கிவன் பேசுனேல, எதையும் இப்பயே மனசுல வச்சுக்காத. ஏன்னா நீ நினைக்கிற எதுவுமே நடக்காது. என்னது நடக்காதா? ஆமாண்டா. பார்த்த ஒரு வாரத்துல உனக்கு லவ்வா? அந்த பொண்ணை லவ் பண்ற வைக்கிறேன் ஏதாவது டார்ச்சர் பண்ண அவ பின்னாடி சுத்துன கொய்ய கூட முறிச்சிருவேன். டேய் என்னடா? இங்க பாரு, நான் சொன்னா சொன்னதை செய்வேன். இனி எப்பவுமே சிவானி மேல என் பார்வை இருக்கும். சொல்லிட்டு போனதை கேட்டேல, ஒரு பொண்ணை எங்கேயும் நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டீங்களா, வாழ விட மாட்டீங்களான்னு. நிம்மதியா இருக்க விடு. அவளுக்கு பிடிக்காததை ஏதாவது செஞ்ச நல்லா கேட்டுக்கோ, நான் சிவானிய பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை அவ்வளவுதான். புரியுதா? புரியல. இன்னொரு தடவை சொல்றியா? ஏய் போடா போ. எனக்கு தெரிஞ்சு நீ ரத்னமன் கம்பெனில இருந்து வந்திருக்க மாட்ட. மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து நேரம் இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். லூசு மாதிரி பேசிட்டு ஃபைல கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணு. ஏய் சிவானி, நிப்பாட்டிரு. இதோட காலி பண்ணிடு. நான் கோபப்படாம நிதானமா இருக்கேன். ஏன்னா ஒரு பொண்ணுக்காக எப்பவும் சண்டை போடக்கூடாது. அந்த பொண்ணுக்கு பிரச்சனை நான் தான் சண்டை போடணும். அது என்னோட கொள்கை. ஓகே, இடத்த காலி பண்ணு. டேய் இடத்த காலி பண்ணுடா. ஏய் போடா போ. ஆனாலும் சிவானி, இத போய் அம்மாட்ட சொல்லணும். நம்ம பாப்பா மாதிரியே இன்னொரு பாப்பா இருக்காமான்னு. டேய் ஃபைல கொடுத்துட்டு கிளம்புடா. இந்தா எடுத்துக்கோ. எங்க அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிடு. அப்பாவா? டேய் அப்பனா நீ ரத்னம் சாரோட பையனா இவன்? நம்ம ரத்னம் சாரையே பார்த்ததுல பேர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இவன் அவரோட மகனா? சரி ஓகே, தெரிஞ்சு வச்சுக்கலாம். எனிவே சிவானிக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரிதான். சார். வினோ பேசிட்டியா? பேசிட்டேன் சார். நாளைக்கு காலையில எல்லாத்தையும் முடிச்சிடலாம்னு சொல்லிருக்காங்க. ஓகே வினோ, இப்ப நம்ம ஆபீஸ் போகணுமா? இல்ல சார், இனி நம்ம ரூமுக்கு போலாம். காலையில உங்க ஆபீஸ் போனா போதும். ஓகே வினோ. சார் வாங்க கிளம்பலாமா? வினோ நீ வேணா கிளம்பு. நான் இங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். ரூம்ல போய் என்ன பண்ண போறேன்? இங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இங்க இருந்துட்டு வரேன். நீ வேணா கிளம்பு. சார் நான் மட்டும் ரூம்ல போய் என்ன பண்ண போறேன்? நானும் உங்க கூட வரேன் சார். சரி வினோ. சார், இயற்கையை ரசிக்கிறீங்களா? ஆமா ஆமா, இயற்கையை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். ரொம்ப அழகா இருக்குல்ல? எஸ் ஆமா சார், ரொம்பவே அழகா இருக்கு. வினோ. சார், இந்த பார்க்ல இந்த டைம்ல ஸ்நாக்ஸ் சூடா இருக்கும் சார். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். குளிருக்கு சூடா நல்லா தான் இருக்கும். உனக்கு பிடிச்சதே வாங்கிட்டு வா வினோ. ஓகே சார், ஒரு 10 மினிட்ஸ் வந்துடுறேன். சரி வினோ. உங்களுக்காக வாசம் செய்பவள். நீ என்ன பார்க்காம இந்த அளவுக்கு லெட்டர் எழுத மாட்ட. கண்டிப்பா நீ என்ன பார்த்திருக்கணும். ஆனா எதுக்காக உன்னோட முகத்தை காட்டாம உன்னோட பேரை கூட சொல்லாம எதுக்காக மறைக்கிற? என்னன்னு தெரியல. உன் எழுத்துனாலயா இல்ல உன் எழுத்து சொல்ற உன் மனசுனாலயா புரியல. ஆனா உன்னை பார்க்கணும்னு தோணுது. உன் பேரை தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. இதெல்லாம் எப்ப நடக்கும்னு தெரியல. காலேஜ்ல போய் கேட்டா உன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இனி காலேஜுக்கு போய் கேக்குறது வேஸ்ட் தான். ஓகே, எப்படினாலும் உன்னை நான் கண்டுபிடிப்பேன். யாரு? ஜீவா?
ஹலோ. டேய் திரு, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? என்ன இந்த டைம் ஃபோன் பண்ணிருக்க? ஆபீஸ்ல இருக்கியா இல்ல வீட்லயா? ஆபீஸ்ல தான்டா இருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீ. சரி உன்கிட்ட பேசலாமேன்னு கால் பண்ணேன். ஓகேடா. ஆமா, பாப்பா காலேஜ் போயிட்டாளா? யார் கொண்டு போய் விட்டா? சரத் தான்டா. ஓ, ஒழுங்கா இந்த வேலையாவது பாக்குறானே. டேய் டேய், உனக்கும் அவனை குறை சொல்லாட்டி நேரம் போகாதே. சரிடா. அப்புறம் திரு, என்ன இங்க ஒரே பாராட்டு மலையா இருக்கு? பாராட்டு மலையா? என்னடா? இல்ல மாமாங்க 2 பேரும் திரு போய் வேமா வேலையை முடிச்சிட்டான் அப்படி இப்படின்னு. டேய், காலையில இருந்தே ஓம் புராணம் தான். கேட்டு கேட்டு முடியல. சரி உன்கிட்டயே பேசுவோமேன்னு கால் பண்ணேன். அப்படியா? இங்கடா வந்த வேகத்துல இங்க வினோன்னு ஒரு பையன்டா. சூப்பரான பர்சன்டா. ஒர்க்லயும் சரி ஃப்ரெண்ட்ஸ்லயும் சரி நம்ம சொல்றதெல்லாம் கட கட கடன்னு பாக்குறானா. வேலையும் ரொம்ப ஃபாஸ்டா முடிஞ்சது. உண்மைதான். என்ன அங்க போய் உனக்கு வேலை மட்டும் தானே வேலை? வேற என்ன வேலை இருக்கு? டேய். சரிடா. ஜீவா, என்னடா? இல்ல உனக்கு தெரியும்ல, நான் கூட இங்க வந்ததும் ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. தெரியும் தெரியும், ஹீரோ நிறைய வேலை பார்த்திருக்கீங்க, கேள்விப்பட்டேன். டேய் சரி சரி சொல்லு. அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லி எனக்கு லெட்டர் எழுதுனாடா. லெட்டரா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, தேங்க்ஸ் சொல்லி எழுதுனா. பாரா. தேங்க்ஸ் சொல்லி உனக்கு எழுதுனானா? உன்னை பார்க்காம எப்படா எழுதிருப்பா? நீ அந்த பொண்ணை பாத்தியா? பேர் என்ன? அதான்டா ஒரே குழப்பமா இருக்கு. கண்டிப்பா என்ன பார்க்காம லெட்டர் எழுதிருக்க மாட்டா. ஏன்னா நாளைக்கு ஆர்எஸ்ஆர் கம்பெனி மீட்டிங் போனப்போ அந்த பொண்ணு அங்க வந்துதான் லெட்டரே கொடுத்துட்டு போனா. அப்படிங்கும் போது என்ன கண்டிப்பா பாத்திருப்பா. ஆனா நான் அவளை பார்க்க முடியலடா. அவ பேர் தெரியல. பேரே தெரியலையா? ஏண்டா லெட்டர்ல பேர்லாம் போடல? இல்லடா, ஃபர்ஸ்ட் டைம் லெட்டர்ல எழுதிட்டு கடைசியில இப்படிக்குன்னு உங்களால் வாசம் செய்பவள் போட்டா. ஓ, இப்போ 2வது லெட்டர்ல உங்களுக்காக வாசம் செய்பவள் போட்டிருக்கா. டேய் என்னடா என்னடா நடக்குதுங்க? அது எனக்கு தெரிஞ்சாதான் சந்தோஷப்படுவேனே. ஒன்னும் தெரியாம தான் குழம்பி போய் உட்காந்துருக்கேன். காயு, அன்னைக்கு மாதிரி நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். சரிடி, காலேஜ் முடிஞ்சதும் ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்காகவே இங்க வர மாதிரி ஆயிப்போச்சு. ஆமாண்டி. ஏய் என்னடி? அங்க பாரு. எங்க? அங்க பாருடி திரு. போறியா? ஆமாண்டி, அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்து பேசினது. அதுக்கப்புறம் பேசவே இல்ல. இரு, நான் போய் பேசிட்டு வரேன். ஏய் என்னடி லூசு, நீ போய் பேசுனா என்ன யாருன்னு தெரிஞ்சிடும். உன்னை யாருனா? அடியே, இப்பவே திரு கெஸ் பண்ணிருப்பாரு நான் தான் லெட்டர் எழுதுறேன்னு. நீ போய் பேசுன, நான் யாரு என்னன்னு உடனே ஓ மூலமா தெரிஞ்சுக்குவாரு. இப்போதைக்கு வேணாண்டி. நீ தானே சொன்ன லெட்டர் எழுது, திருவுக்கா பிடிச்சதுக்கு அப்புறம். ஓகே ஓகே ஓகே. அப்பனா திருவ நேர்ல பார்த்தாலும் நான் ஓடி ஒளியதான் செய்யணுமா? எஸ் எஸ். ப்ளீஸ் 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 எனக்காக. வேற வாலி? ஆமாண்டி, இங்க எதுக்கு வந்திருக்காரு? நீ எதுக்கு வந்த? ஸ்நாக்ஸ் சாப்பிட. அங்கேயும் அதே தான் இருக்கும். காயு, சொல்லு. திரு ரொம்ப அழகா இருக்கார்ல? சரியா கேட்கல. ரொம்ப அழகா இருக்கார்லடி. காயு காயு, பாத்தியா திருவோட சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்குல்ல? சரிதான் திரு. ஒன்னா ரெண்டா என்ன நானும் சொல்ல, ஓராயிரம் ஆசை வச்ச உள்ள பேச தைரியம் இல்ல. உள்ள ஒரு வார்த்தை வந்து கொள்ள உள்ளம் என்ன முட்டி முட்டி தள்ள இருந்தோ வெக்கத்தில் செல்ல காலோ யாரோ நானும் உன்னை பார்த்தே. நான் ஒருத்திங்க பக்கத்துல இருக்கேன்டி, கொஞ்சம் பார்த்து சைட் அடி. அடியே சரி சரி, கொஞ்சம் அமைதியா இரு. திருவண்ணா யார்கிட்டே போன் பேசிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கேப்போம். ஐயோ தப்புடி, ஒட்டெல்லாம் கேட்க கூடாது. அதுவும் நம்ம அவர் பின்னாடி நிக்கிறோங்கிறது தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி சரி வா வா போலாம். ஏய் போலாண்டி. சரி. இல்லடா ஜீவா, நான் அந்த பொண்ணை பார்க்காம ஊட்டில இருந்து வரமாட்டேன். பொண்ணா? யாருடி? அதான் தெரியல. சரிதான், ஒரு முடிவோட தான் இருக்க. ஆமாண்டா, என்னையும் பிடிச்சி இல்ல இல்ல மதிச்சு லெட்டர்லாம் எழுதுறாங்க. அவங்கள பார்க்காம எப்படி? வாசுகி நீ தாண்டி? ஜீவா, நாளையோட ஒர்க் முடிஞ்சது. அப்புறம் ஒரு 2-3 நாள் இங்க ஊட்டியில தான் முழுக்க முழுக்க என்னோட வேலை. அந்த பொண்ணு யாரு, அவ பேர் என்ன தெரிஞ்சிட்டு ஊருக்கு வரேன்.
ஓகே ஓகே, தெரிஞ்சதும் ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு. ஏண்டா? இல்ல, உனக்காக வாசம் செய்பவள்னு போட்டிருக்காங்க. இந்த ஆளை தான் பார்க்க முடியலனாலும் பேரை தெரிஞ்சுக்கிருவேன்ல. சரிடா, கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன், அப்புறம் ஆளை தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே ஊருக்கு வர மொத்தல போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துரு. டேய், இல்லடா, வீட்ல உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன்னா யூஸ் ஆகும். ஜீவா, ஓகே ஓகே, நான் ஒன்னும் சொல்லலப்பா. நான் வர மொத்தல நீ அட்ரஸ் சொல்லதான் வருவ. டேய், பிடிச்சிருந்தா அட்ரஸையும் வாங்கிட்டே வரேன். என்ன பிடிச்சிருந்தாவா? அப்பனா நேர்ல பார்த்தா அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலனா? டேய் டேய், பிடிச்சிருந்தானா ஆள் அழகா சொல்லலடா. அவ எழுத்துலே தெரியுது அவ மனசு அழகுன்னு. மனசு அழகா இருந்தா போதும்டா. என்னோட ஃபீல் அந்த பொண்ணுக்கும் இருக்கணும். அப்புறம் என்னோட ஃபீல் கரெக்டா இருக்கணும். என்ன வேற விதத்துல ஏதாவது நினைச்சு நான் தப்பா நினைச்சுக்க கூடாதுல. எல்லாம் கரெக்டா இருந்தா அந்த பொண்ணு அட்ரஸோட வாரேன். ஓகே ஓகே, ஆடா, அத்தைட்ட சொல்லி வைக்கிறேன். டேய் லூசு, அப்படி எதுவும் செஞ்சிடாத. உன்கிட்ட சொன்னதே மனசு கொஞ்சம் லேசா இருக்கும் தான். யார்கிட்டயும் சொல்லாத, நான் வந்து பாத்துக்கிறேன். சரிடா திரு, வச்சிட்டா? ஓகே ஓகே, போய் அந்த பொண்ணை தேடுற வேலையை பாரு. டேய், சரிடா, வை. அடியே, உன்னை தேடணும் தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காயு, அப்பனா திருவுக்கும் என்ன பிடிச்சிருக்கா? அதான் மனசு அழகா இருக்குன்னு சொல்லிட்டாரே. காயு, என்னடி நேர்ல போய் பார்த்து பேச போறியா? இப்படி பேசி நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன உண்மையிலே பிடிச்சிருந்தா திருவா என்ன தேடி வரட்டும். திரு என்ன தேடி வர்றப்போ அப்போ அந்த நிமிஷம் திருவோட கண்ணை பார்த்து சொல்லுவேன். அவனை இருக்கா கட்டி பிடிச்சு சொல்லுவேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. பா, வாவ். ஏய், ஓகே ஓகே, எல்லாம் நடக்கும், பாப்போம். திருவண்ணாவோட பிஏ வராங்கடி. நம்மள பாத்திரங்களும் இங்க கிளம்புவோம். சரிடி திரு, நான் கிளம்புறேன். திரும்ப கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு லெட்டர் கொடுப்பேன். வாடி போலாம். ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? இருடி, உனக்கு என்ன அவசரம்? அவசரமா? ஓய், எல்லாரும் கிளம்பியாச்சு. ராம் இன்னும் கிளம்பலைல? ராம் கிளம்பலையா? புரியலையே. என்னடி? எனக்காக எம்டிட்ட கேட்டு வேலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் நாள் வேலை. என்ன ரொம்ப இம்சப்படுத்தாம ஈஸியான ஃபைல் எல்லாம் செக் பண்ண விட்டு. ஏய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இந்த ஆபீஸ். அதுக்கு காரணம் ராம் தானே? சரி, அதான் பார்த்து சும்மா பேசிட்டு அப்படியே கிளம்பலாமேன்னு. சரிதான். அது எப்படிடி எல்லாத்துக்கும் அந்த ராம பிடிக்குது? அந்த டெம்பிள் என்ன பேபி பேபிம்பா. நல்லவேளை இம்ச சாயங்காலம் சீக்கிரம் கிளம்பி போயிடுறா. அவ இம்சதான் இப்படின்னு பார்த்தா நம்ம கூடயே இருக்கிறவ இம்ச அதை விட பெருசு போலயே. இந்த ராம பத்தி பேசினாலே நமக்கு கோபம் வருது. சரி ஓகே, இனி இங்க நிக்கிறது நல்லதா படல. கிளம்பிட வேண்டிதான். என்னடி வாய்க்குள்ளே புலம்புற? ஒண்ணு இல்ல, வா போலாம். இருடி, ராம பார்த்துட்டு ஒட்டி வாங்குவ. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நாம இங்க வேலைக்கு தான் வந்தோம், அத மறந்துடாத. சேஷா, இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்ன நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். உண்மைதாண்டி. ஆனாலும் நீ ஒன்னும் யோசிக்க வேணாம், வா நட. சிவானி, ராம பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும். ஏய், ஒட்டி வாங்குவ, போடி போ. எப்ப பாரு ராம் ராம்னு. நாளைக்கு இந்த ராம்க்கு ஒரு மாஸ்க் போட்டு விட்டுறணும். நடடி, இன்னும் ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? ஏய் சிவானி, சரிதான். என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உண்மை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ வாழ்ந்து உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். எத்தனை பெண்களை ஏய் எடுத்துட்டேன், கத்தாத. ஏன் இப்படி இருக்க? ஏய், என்ன ஏன் கத்துற? ஓ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் கத்துறேன்னு கேக்குறியா? இவ்வளவு தைரியம் இருக்கும்? கையெல்லாம் மேல வைக்கிற. இங்க பாரு, நான் ரொம்ப பொறுமையான பொண்ணுன்னு மட்டும் நினைக்காத. எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. வந்துச்சு ராம். சரி ஓகே, கை வச்சது தப்புதான். கொஞ்சம் அழகா இருக்கேன்னு தொட்டு பார்த்துட்டேன், தப்புதான். சாரி. ஆனா நீ இப்ப என் நெஞ்சு மேலேயே சாஞ்சிருக்க, அதுக்கு நானும் கோபப்படவா? நானா? பிறகு நானா? இல்ல, நடக்க மொத்தல ஸ்லிப் ஆகி. ஓகே, நோ ப்ராப்ளம்.
காலையிலேயே இதே மாதிரி ஸ்லிப் ஆனேன். இந்த ராம் வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டேன். இப்பவும் அதே மாதிரி தான் தாங்கி பிடிச்சுக்கிட்டேன். ஆனா எப்பவுமே இது நடக்கும்னு சொல்ல முடியாதுல. எல்லா நேரமும் உன் பக்கத்துல இருந்தா திட்ட வேற செய்வ. அதனால இனிமேல் நீ ஸ்லிப் ஆகும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ஏய் என்ன ரொம்ப பண்ற? நீ இப்ப விடு விடு விடுங்கல. ஏய் நான் விட்டுட்டா நீ கீழே விழுந்துருவ. விட்டுறவா? ஐயோ சொல்லு விட்டுறவா? இல்ல விட்டுறாத, நான் நேரா எழுந்துக்கிறேன். ஓகே ஆல்ரைட், ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்ல சிவானி. ஐயோ இவ வேற பாத்துட்டாளே. சிவானி என்னடி? நான் இங்க ஒருத்தி நின்னலடி. அறிவு இருக்கா? உன் கால் தட்டி தானே ஸ்லிப் ஆனே. ஃப்ரெண்டாடி நீ எல்லாம் கை பிடிக்க வேண்டாம். விட்டுட்ட? அத பிடிக்க ஒரு ஆள் இருக்கே, அதனால விட்டுட்டேன். ஏய் பிடிக்க கூட விழுந்துட்டடி. சரி வா கிளம்பலாம். பேபி. சேஷா, நான் கிளம்புறேன் பேபி. நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சேஷா, பாய். பை பேபி. என்ன? ஒண்ணு இல்ல. ஓகே அப்புறம் இன்னைக்கு 2 தடவை ஸ்லிப் ஆன, நாளைக்கு எத்தனை தடவைன்னு சொல்லிடு. இல்லம்மா, தாங்கி பிடிக்க தயாரா இருக்கணுமே. ஒண்ணும் தேவையில்ல. பேபி சிவானி ஸ்லிப் ஆகலடி, நீ ஒண்ணு worry பண்ணிக்காத. சேஷா நான் இருக்கேன். ஓ ஓகே ஓகே பேபி பை. பாய் சேஷா. என்னடி நினைக்கிட்டே இருக்க? வா வாரேன். பாய். சரத், அப்படியா? ஆமா வைஷோமா, அப்படியே நம்ம சிந்து மாதிரியே இருந்தா அந்த பொண்ணு. டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பலாட்டி நீ எழுந்து போ. டேய் மா, நான் சொல்றத நீங்க நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன்டா. சரத்து, நீ சொல்லி நாங்க நம்பாம எது இருந்திருக்கோம்? அதாமா உங்ககிட்ட சொல்றேன். சலாமா, நம்ம சிந்து மாதிரியே அப்படியே அச்ச அசலா. என்ன, நம்ம சிந்துவோட அந்த பொண்ணுக்கு ஒரு 2-3 வயசு கூட இருக்கும். அவ்வளவுதாமா டிஃபரெண்ட். மிச்சப்படி நம்ம சிந்துவை பார்த்தா அந்த பொண்ணை பார்க்க வேண்டியல. டேய் அண்ணா அடங்குடா. என்ன காரியம் சாதிக்கணும் வீட்ல? தேவையில்லாம எதுக்கு இந்த பேச்சு? சிந்தாமணி, அவனை கூப்பிட்டு பேசவே இல்ல. நான் சொல்றத நம்புறவங்க மட்டும் இங்க இருந்தா போதும். போய் படி. சரிடா, நான் போய் படிக்கிறேன், நீ வேலைக்கு போ. ஆரம்பிச்சிட்டா. என்னடா? மா, அவளை உள்ள போ சொல்லுங்க. சிந்து. உடனே என்கிட்ட வந்துருங்க. நல்ல பச்சை குழந்தை மாதிரி 2 பேத்தையும் உட்கார வச்சு மடியில படுத்து பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றதெல்லாம் கேளுங்க. அடியே, உன் அண்ணங்காரன் என்னைக்காவது போய் சொல்லிருக்கானாடி? இத்தனை நாள் வரைக்கும் சொன்னதுல இன்னைக்குதான் என்னன்னு தெரியல. சத்தியனா? பாப்பா, நீ ஏன் சொல்லுனா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆமாண்டா, எனக்கும் நம்புற மாதிரி இல்ல. என்ன பண்ண, அம்மாங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கானே. நம்மளாட்டி நமக்கும் சோறு போட மாட்டாங்க. மாமா, அப்புறம் இந்த சிந்தாமணிக்கு அந்த பொண்ணுக்கு இன்னொரு வித்தியாசமா. அது என்னடா? இவ என் யாரும் கெக்கப்பக்கான்னு சிரிக்காளா? ஆனா அந்த பொண்ணு முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்ல. அம்மா, அப்புறம் உன் பேர் என்ன, உங்க அப்பா அம்மா பேர் என்ன, நீ எங்க இருக்க, இதெல்லாம் கேட்டதுக்கு என்னமோ அந்த பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் கேக்குறேன்னு என்ன அடுத்த வார்த்தை பேசவே விடல. எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அப்படி இப்படின்னு அவ்வளவு கோபப்பட்டாமா? என்னம்மா சிரிக்கிறீங்க? இல்லடா, இங்க உன் தங்கச்சியும் இதே கோபம் தான். அங்கேயும் அந்த கோபத்துக்கு பஞ்சம் இல்லையா? ஆமாமா, ஆனா இவ கோபம் தான் ஒண்ணுத்துக்கு ஆகாது. ஆனா அந்த பொண்ணோட கோபத்துல ஒரு நியாயம் இருக்கு. டேய் ஏண்டா? அதானே, அளவுக்கு மீறி போகுதுடா. மா, இவன் பேசுறத போய் கேட்டுக்கிட்டு வாங்கம்மா சாப்பாடு வைங்க. ஏ சக்தி, உன் தம்பி வந்ததுல இருந்து இதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பொண்ணை பார்க்காம இப்படி எல்லாம் பேசுவானா? அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு. டேய் நம்பாதவங்களுக்கு எல்லாம் இருங்கடா. ஒரு நாள் அந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வரேன். அப்ப அவங்க பாரு எல்லாரும் ஷாக்கு. அத செய்டா. இது வரைக்கும் நானும் நம்பவே மாட்டேன். உன்கிட்ட நான் சொல்லவே இல்லடி. கிளம்பு. டேய் அண்ணா. கிளம்பு போ, காத்து வரட்டும். பாருங்கம்மா. நீ பேச மாத்திரம் நல்லா இருக்குல்ல. அதெல்லாம் அவளுக்கு தெரியாது, அவளை கண்டுக்காதீங்க. வைஷ்வமா, ஜீவா எங்க? அவன் உங்க அப்பா கூட ஏதோ வேலை இருக்குன்ட்டு போனான். ஓஹோ, வைஷ்வமா சாலாமா 2 பேர்ட்டுமே கேக்குறேன். ரத்னாப்பா வைரப்பா வேலை சொல்லி எப்படிமா இவங்க எல்லாம் கேக்குறாங்க? ஏண்டா, ஏன் இப்படி கேக்குற? ஐயோ அம்மா, ஒரு ஃபைல கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு இந்த ஃபைல கொடுக்கவங்கள 10 போனு. டேய், வீட்டு வாசல விட்டு இறங்கிட்டியா? வாசல்ல இருந்து தாண்டி நடந்துட்டியா? ரோட்ல எந்த பக்கம் போற? இந்த பக்கம் போறியா, அந்த பக்கம் போறியா, நடந்து போறியா, ஓடி போறியா? ஐயய்யய்ய, எப்படிமா, எப்படி இவங்க எல்லாம் அவர் கூட வேலை பாக்குறாங்க? அவ என்னதான் சொல்றான்னு கேப்போம். அமைதியாரு. சரிப்பா. சத்தம் போடாத. இப்ப பாருங்க அவன் என்ன சொல்றான்னு. டேய் அண்ணா, இன்னைக்கு உனக்கு இருக்குடா.
டேய் ஃபர்ஸ்ட் டைமா அந்த ஆபீஸ்க்கு போறேல அதனால கேட்டிருப்பாடா. இந்த ஆபீஸ்க்கு நான் 2வது தடவை போறேன். அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் போனா எனக்கு என்ன தெரியாதா? எத்தனை போனு அச்சோ. ஆனா அம்மா, இந்த வீரா, திரு, சக்தி, ஜீவா எல்லாம் உறுதியான மனசு கொண்டவங்கம்மா. உறுதியான மனசா? ஆமாமா, இவங்க பேச்செல்லாம் காதுல வாங்கி இப்படி திடமா இருக்காங்கல்ல. டேய் போதுண்டா, ஓவரா போற. என்னன்னா போனா என்ன? ஏய் அண்ணா பாத்து, அப்பா வந்து திடீர்னு நின்ற போறாங்க. ஓய், நீ பயப்படுவ அப்பாவுக்கு, நான் எதுக்கு பயப்படணும்? ஓஹோ, இப்ப அப்பா வந்தாலும் பயப்பட மாட்ட. அவர் என்ன ஒத்த கண்ணனா? சின்ன புள்ளையில நம்ம சாப்பிடாடி அம்மா சொல்லுவாங்கல்ல, சாப்பிடுறா ஒத்த கண்ணிட்டு புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் என்ன ஒத்த கண்ணனா? அவரை பார்த்து நான் பயப்படுறதுக்கு? ஏண்டி பல்ல காமிக்கிற? அப்பா. டே சக்தி, உனக்கு என்னடா ஆச்சு? அப்பாதான் அப்படி சொன்னாதான் ஆடுன்னு வரும். சிந்தாமணி, பல்ல காமிக்காத, போ. அன்னிக்கிட்ட சாப்பாடு எல்லாம் ரெடியான்னு கேட்டு வா. போ மச்சான். என்னம்மா போ அப்படிங்கறதால விட்டுட்டீங்க? போடி நாயே, போய் சாப்பாடு ரெடியாச்சான்னு பாத்துட்டு வான்னு சொல்லுங்கம்மா. டேய் ஷரத். சொல்லுங்கம்மா. அடடா, இவர் வந்தாச்சா? சுத்தம். என்ன யாரும் பேசாம இருக்கீங்க? டேய் சக்தி, நீ யாரு போடா, அன்னிக்கிட்ட சாப்பாடு ரெடியான்னு கேட்டு வா. ஆமாண்டா, போய் கேட்டு வா. மகாராஜா நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. எவ்வளவு அசதியா இருக்கும். அசதியில படுத்திருக்காரு. போடா, போய் கேட்டு வா. ஆமாண்டா, சொல்றாருல, போ. ஐயோ, சொன்னது யாரு? உங்க அப்பன். சரத்தனா, அப்படியே எழுந்து பாரு. ஆமாண்டா, எழுந்து பாரு. எழுந்து பாக்குறியா? இதோ இப்ப பாப்பாரு. பாத்துட்டு என்ன போய் சமையல் ரெடியாச்சான்னு பாத்துட்டு வர சொல்லுவாரு. மகாராஜாவுக்கு கால்லாம் வலிக்கும்ல. வைசோமா, சாலாமா. சரத்து எஸ்கேப் ஆயிடுறா. இல்ல எனக்கு பிடிச்சாரு, அவ்வளவுதான். சொல்லிட்டீங்கல்ல, இதோ. டேய் நடு வீட்டுக்குள்ள நல்ல மடியில படுத்துக்கிட்டு என்னடா பச்சை குழந்தையா நீ? சொல்லுடா. ஒரு வேலை சொன்னா அது உருப்படியா செய்யறதுல, வேலைக்கும் போறதுல. என்னடா இன்னும் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? அது வந்துப்பா, பசிக்குது, சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க யாரும் போய் பார்க்க வேண்டாம். அண்ணி சமைச்சிட்டாங்கன்னு பார்த்து அண்ணிய சாப்பாடு வைக்க சொல்லி நான் சாப்பிட்டுட்டு போய் தூங்குறேன்ப்பா. குட் நைட். டேய் குட் நைட் பா. ஏய் சரத்து. அப்பா ஓடிட்டான். என்னங்க எப்ப பாரு பிள்ளைய வஞ்சிக்கிட்டு? ஆமா வைஷு, பச்சை குழந்தை மடியில போட்டு தாராட்டு. எங்க அதுங்களதான் வந்து கரடு முரடா நிக்கிறீங்களே. பார்த்ததும் பிள்ளை எப்படி ஓடுது பாருங்க. இப்ப பாரு, அவனை கரைச்சு கொட்டிக்கிட்டே இருங்க. இவனெல்லாம் இப்படி பண்ணாதான் அடுத்து வேலைக்கு போவான். என்னங்க, நம்ம பிள்ளை ஒன்னும் பொறுப்பு இல்லாத பிள்ளை இல்ல. அவனுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவனுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க முதல்ல கரெக்டா போவான். நீதான் அவன் செல்லம் கொடுத்து பழக்கிறது போற நீதான். அக்கா மச்சான் அப்படியேதான் பேசுவாங்க. ரூட்டை மாத்துங்க. வைசு, நீ மட்டும் அவனுக்கு கொடுக்குற செல்லத்தை குறைச்சேன்னு நினைச்சுக்கோ. வேணாலும் பாரு, அடுத்த 1 வாரம் 10 நாள்ல வேலைக்கு போவான். நீதான் அவனுக்கு ஓவர் செல்லம் அந்த வீட்டுல. என்னங்க? என்னம்மா? நம்ம சரத்து நம்ம சிந்து மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தானாங்க. சரிதான். இதத்தான் ஒண்ணும் செய்யல, இனி இதையும் ஆரம்பிச்சிட்டானா? அடியே பல்ல காமிச்சிட்டு போடி போய் சாப்பிட்டு போய் தூங்கு போ. வைஷோமா, அவன் தான் சொல்றானா, நீங்க நம்புங்க. அடியே அட்டி வாங்க போற? நான் போறேன். சட்டியனா, வா நாம சாப்பிட போலாம். அண்ணி இன்னைக்கு இடியாப்பம் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. வானா. வாடா பாப்பா போலாம். அக்கா நீங்க பேசுங்க, நானும் கிளம்புறேன். ஏய் சாலா. வைஷு. என்னங்க ஆனாலும் எல்லாத்தையும் ஒரு பயமுடுத்தி வச்சிருக்கீங்க. உங்க சவுண்ட் கேட்டதும் எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுறாங்க. அது ஒண்ணு இல்ல வைஷு, வீட்டுல பிள்ளைங்க ஒரு நாளுக்காவது பயப்படணும். பயம் விட்டு போச்சுன்னா நல்லா இருக்காது. அதனாலதான் நீ சரத்துக்கு எப்பயும் போல பாசத்தை கொடு. நான் கொஞ்சம் கண்டிப்பாவே இருக்கேன். எதுக்குங்க இதெல்லாம்? எல்லாம் காரணமா தான். நான் கொஞ்சம் கராரா இருக்கறனால தானே வேலைக்கு போனோம் அப்படி இப்படின்னு பேசுறான். என்னங்க இல்லைனாலும் நம்ம புள்ள தெரியும் வைஷு, இருந்தாலும் அவன்கிட்ட அப்படியே பேசியே பழகிருச்சு. ஆமா, எந்த பொண்ணா? எங்க பார்த்தானா? நீங்க ஃபைல் கொடுக்க சொல்லி எஸ்எஸ் ஆபீஸ்க்கு அனுப்புனீங்களா? ஆமா. அங்கதாங்க சிவானியா பேரு. நம்ம சிந்து மாதிரியே இருக்காளாம். பார்த்து பேசிட்டு வந்தேன்னு சொன்னான். ஓ அப்படியா? ஆமாங்க. சரி அவன் ஆபீஸ்க்கு நான் போனதில்ல. எப்பயாவது இதுக்காகவே நான் போய் பாக்குறேன். சரிங்க. சரி வா, நம்ம மருமக இடியப்பம் செய்யறாளாம். நம்மளும் போய் ஒரு புடி பிடிப்போம். என்னங்க வெளியே தான் வில்லன் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது, ஆனா என்கிட்ட ஹீரோவா? குழந்தை. வைஷு, இவ்வளவு வயசான குழந்தை உனக்கு தேவையா? கண்டிப்பா தேவைதான். சரிமா, சரி வா சாப்பிடலாம். வேணி, சொல்லுமா. என்னடி இன்னும் அசதியாதான் இருக்கா? ஆமாமா மா, ஆனா காய்ச்சல் விட்டதே அதுவே போதும்.
எங்கடி ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டு வந்திருந்தா இந்நேரம் சரியா போயிருக்கும். வீட்லயே இருந்து கை பக்குவமா சமாளிச்சா இப்படித்தான். சரி விடுமா, சரியா போச்சுல. அண்ணா தைக்க கூட மாட இருந்து உதவி பண்றனால கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அந்த அக்காவும் இல்லாட்டி நம்மளோட நிலைமை. மா, நம்மள கடவுள் கைவிட மாட்டாருமா, நீ எதுவும் நினைக்காத. இப்படியே நம்பிட்டு தான் போறோம். அடியே, உங்க அப்பனை பாத்தியாடி? பிள்ளை 2 நாளா காய்ச்சல இருக்காளே. கொஞ்ச நாள் என்ன ஏதுன்னு பார்த்தோம், இல்ல ஒரு பண்ணு கிண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஏதாவது செஞ்சிருக்கானாடி? ஏன் தான் அப்படி இருக்கானோ? அப்பா முந்தி நல்லா தானே இருந்தாரு. என்னைக்கு இந்த குடி பழக்கம்னு அடிமை ஆனாரோ அன்னையில இருந்து அவருக்கு பாசம் குடும்பம் எல்லாம் போச்சுமா. என்னைக்கு நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தான் முக்கியம் வரப்போறாரோ தெரியல. இனி என்ன தேடி வந்தாரு? ஒரு சுத்தி ஏகப்பட்ட கடனுக்கு மேல கடனை வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கூட உணராம குடிச்சிட்டு அலையிறாரு. என்னைக்கு எந்த கடங்காரன் நம்ம வீட்டு வாசல வந்து நிப்பானோன்னு பயமா இருக்குடி. அதை விட நம்ம ஊர் தலைவன், அவனை நினைச்சாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. வந்து காசை குடியில உன் பொண்ணு குடுன்னு கேட்பான் வாய் கூசாம. அவன் அப்படிப்பட்டவன் தாண்டி, உனக்கே தெரியும்ல. அவன்கிட்ட போய் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணனே தெரியலடி. இந்த ஊர்ல இருக்கிறவங்க இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாதுன்னு கட்டுப்பாடு வேற. எங்கிட்டும் போய் நாம பிழைக்க முடியாதுடி. இந்த மனுஷனால நம்ம வாழ போறோமா இல்ல சாக போறோமான்னு தெரியல. நடக்கிறது நடக்கட்டுமா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமாளிப்போம். முடியலையா அப்புறம் என்னன்னு யோசித்துக்குவோம். ஆமா, என்னதான் பண்ணவோ. சரி, நீயே உடம்புக்கு முடியாம இப்பதான் கொஞ்சம் எழுந்து உட்காந்துருக்க. உன்னை போட்டு இதெல்லாம் பேசி கஷ்டப்படுத்திட்டு வாடி வீட்டுக்குள்ள போவோம். இந்த மனுஷன் வந்தானா வெளியே என்னத்துக்கு உட்காந்தேன்னு கத்துவான். என்னமா பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் பாதுகாப்பா இருக்கிறவன் மாதிரி. வாடி உள்ள போவோம். ஊருக்கே கேக்குற மாதிரி கத்தி தொலைவான். போய் சாப்பிட்டு பேசாம தூங்குவோம். வந்தா தின்னுட்டு தூங்குறான், இல்ல என்னமோ பண்றான். சரிம்மா, வா போலாம். சுப்பிரமணி, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற எல்லாம் உண்மையா? ஆமா சார், நல்லா விசாரிச்சிட்டேன். சிவானியோட மொத்த டீடைல் இதான் சார். சிவானி கூட ஒரு பொண்ணு ஷேர்ஷான் தங்கியிருக்காங்களே. ஆமா சுப்பிரமணி, அந்த பொண்ணு சிவானியோட பாதுகாப்புக்காக மட்டும்தான் சார் கூட தங்கியிருக்கா. சுப்பிரமணி, சிவானியோட அப்பா பேர் அம்மா பேர் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிருக்கேன், பாருங்க சார். அடுத்து வேற ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லுங்க, நான் விசாரிச்சு சொல்றேன். இப்போ வரைக்கும் என்னென்ன விசாரிச்சனோ அதை ஃபுல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஓகே சுப்பிரமணி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். சார் சொல்லு சுப்பிரமணி. ஆனா அந்த பொண்ணை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருங்க. நீங்க அந்த பொண்ணு பக்கத்துல நெருங்கி போக போக அந்த பொண்ணுக்கு தான் சார் ஆபத்து. புரியுது சுப்பிரமணி, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், இன்னும் ஏதாவது டீடைல் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சுப்பிரமணி, வச்சிட்டுமா? ஓகே சார். என்ன இது, சுப்பிரமணி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான். சிவானிக்கு இப்படி ஒரு பிரச்சனையா? நம்பவே முடியலையே. அப்பா அப்பா, டே ராம், வாடா மவனே. அப்பா, என்னப்பா ஏதோ ரொம்ப சின்சியரா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, சிவானிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சிவானிய பத்தியா? அப்பா, சுப்பிரமணிய அங்கிள் எல்லாத்தையும் விசாரிச்சு சொல்லிட்டாரா? ஆமாண்டா. என்னப்பா, என்ன விஷயம்? சிவானிக்கு என்ன பிரச்சனை? அவங்க அண்ணன் ஏன் அப்படி நடந்துக்கணும்? எல்லாத்தையும் சொல்றேன்டா. டே ராம். என்னப்பா? ஆனா சிவானி பக்கத்துல நீ போக போக சிவானிக்கு தாண்டா ஆபத்து. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா. சிவானி யாருப்பா? அவளுக்கு என்ன பிரச்சனை? நான் அவ பக்கத்துல போனா அவளுக்கு ஆபத்தா? என்னப்பா சொல்ற நீ? சொல்றேன்டா.